இன்றைக்கி நம்ம குயிக்காக அரிசியும் பருப்பு சமைக்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டில் நம்ம வந்து கேஸ் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு குக்கர் அது மேலே வச்சுக்கலாம். இப்போ குக்கர் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இப்போ நெய் உருகும்போது கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கலாம், கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம், அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கிறோம். இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ அந்த சீரகம் போட்டது எல்லாமே வெடிச்சிட்டு வரும்போது சிறிதளவு கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டணும். அதை போட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயமும் அதில் போட்டுக்கலாம். இது ஒரு 4 சின்ன வெங்காயத்தை 2ஆக வெட்டி வச்சுருக்கோம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, பச்சை டேஸ்ட் நல்லா வேணும்னு நினைக்கிறவங்க பச்சை மிளகா போட்டுக்கலாம். அல்சர் எல்லாம் இருக்கிறவங்க காஞ்ச மிளகா யூஸ் பண்ணிக்கிறவங்க. ஸோ இப்போ இது கொஞ்சம் இப்போ இந்த வெங்காயம் வந்து பொன் வறுவலாகிற அளவுக்கு லைட்டாக வதங்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றிக்கிட்டோம், கொஞ்சம் எண்ணெய் கம்மிய. அதுக்கப்புறம் நம்ம இப்போ தக்காளி போடுறோம். அதில் ஒரு 2 தக்காளியை நறுக்கி உள்ளே போடுறோம். தக்காளி போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டுங்க. இப்படி புகை வரும். புகை வந்துச்சுன்னா வீட்டில் சிம்னி இருந்ததுன்னா சிம்னி ஆன் பண்ணிடுங்க. ஸோ புகை போயிடுச்சு, சிம்னி ஆஃப் பண்ணிக்க போகிறோம். அடுத்தது கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். போதும், சிறிதளவு மஞ்சத்தூள். இப்போ அடுத்தது வந்து உப்பு சேர்த்துக்க போகிறோம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்க போகிறோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து கேரட், பீன்ஸ் வெட்டி வச்சது இருக்குது. ஸோ அதை சேர்த்துக்கிறோம். அடுத்தது சுடு தண்ணியில் மஞ்சள் போட்டு உப்பு போட்டு லைட்டாக உப்பு போட்டு சோக் பண்ண சோயா பீன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இங்கே சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க.
இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். இதுக்கு ஆல்ரெடி தேவையான அளவுக்கு நீங்கள் அரிசியும் பருப்பையும் ஊற வச்சு வச்சுக்கணும். ஸோ 2 நிமிஷம் விட்டு 2 நிமிஷம் நல்லா கலக்கி விட்டுருந்தோடனே காய் எல்லாமே வெந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் அரிசியும் பருப்பும் போட போகிறோம். ஸோ நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பை கழுவி நல்லா கழுவுனதுக்கப்புறம் இதில் சேர்க்க போகிறோம். ஸோ உங்கள் வீட்டில் வேறு எந்த காய்கறி இருந்தாலும் அதை இது கூட நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு உலாக்கு அரிசிக்கு 2 உலாக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். ஸோ நம்ம ஒரு உலாக்கு அரிசி எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கு ஒரு உலாக்கு தண்ணி இப்போ ஊற்றிட்டேன். ரெண்டாவதுக்கு தண்ணி குடிக்கிறேன். ஸோ இப்போ அரிசிக்கான தண்ணி ஓவர். பட் ஆனால் இதில் நம்ம காய்கறி போட்டிருக்கோம், அது இல்லாமல் பருப்பு போட்டிருக்கோம். ஸோ அதுக்காக இன்னொரு 1/4 அளவுக்கு தண்ணி நம்ம அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ எடுத்தாச்சு. இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் எடுத்து நக்கி பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்காங்கிறதுக்கு டெஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இப்போ அடுத்தது இதில் சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்னா பெருங்காயம். பெருங்காயம் வந்து சிறிதளவு ஆட் பண்ணிக்கோங்க, போதும். இதில் நாங்கள் ஒன்று போட மறந்தது என்னென்னா பூண்டு. நீங்கள் செய்யும்போது மறக்காமல் போட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா போட்டதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நான் இதை லிட்டை க்ளோஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு விசில் போட்டுட்டு 3 சவுண்டு வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம விசிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஜென்ரலாக இந்த மாதிரி குக்கர் விசிலெல்லாம் வந்து அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா கழுவிடுங்க. ஏன்னா அதுக்குள்ளே இருக்க ஏதாவது நம்ம பார்ட்டிகல்ஸ் ஏதாவது போய் அடைச்சிக்கிச்சுன்னா ஒழுங்காக விசில் வராமல் ப்ரெஷர் குக்கர் வந்து ரொம்ப ப்ரெஷர் பூஸ்டப் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிறது கீழேயும் வந்து ஏதாவது அடைச்சிருந்துச்சுன்னா அதை கழுவுங்க. இது வந்து சேஃப்டி வால்வுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லெவலுக்கு மேலே ஹீட் அதிகமாகிடுச்சுன்னா இதுலேருந்து தான் ப்ளோ அவுட் ஆகிட்டு அந்த இதெல்லாம் விசில் ஒர்க் ஆகாத போது இது சேஃப்டிக்காக கொடுக்குறது. ஸோ இது ரெண்டுமே உள்ளால சைடில் இருக்கிற அந்த ஹோல்ஸை வந்து சேஃப்டி பின்னோ இல்லை வேறு ஏதாவது வச்சு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நம்ம குக்கரில் எந்த ஆக்சிடென்ட்ஸ் நடக்காமல் பார்த்துக்கலாம். இந்த சைடில் கொடுத்துருக்கிறது வந்து ப்ரெஷர் இண்டிகேட்டர், எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். மேலே தூக்கிட்டு இருந்ததுன்னா ப்ரெஷராக இருக்குன்னு அர்த்தம். அது கீழே இறங்கிடுச்சுன்னா ப்ரெஷர் போயிடுச்சு. இது ஃபஸ்ட்டு விசில்.
2வது விசில் வந்துருச்சு. 3வது விசிலுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். மூணாவது விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம வெயிட் பண்ணுவோம் ப்ரெஷர் இறங்குற வரைக்கும். அதுக்கு முன்னாடி லிட்டை ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ ப்ரெஷர் இறங்கிடுச்சு. நம்ம குக்கர் விசிலை கழட்டிடலாம். குக்கர் மூடி ஓப்பன் பண்ணுறோம். நம்மளுக்கு நம்ம எதிர்பார்த்த அரிசியும் பருப்பு வந்துருச்சு. ஸோ இதுக்கு மேலே வந்து லைட்டாக கொத்தமல்லி இலைகளை நல்லா கையில் துண்டு துண்டாக நறுக்கி அப்படியே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டுக்கலாம். ஸோ ஓகே, அரிசியும் பருப்பு ரெடி.